கத்திரிக்காய் பொரியல் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையானது கடுகு, உளுந்தம்பருப்பு, கடுகு தாளிக்க. கடுகு போட்டுனதும் கறிவேப்பிலை போட்டாச்சு. கத்திரிக்காய் ஒரு 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணியில் ஊற போட்டு அதை எடுத்து போடுவோம். கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிட்டே இருக்குது. இதில் எனக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் எல்லாத்துக்குமே பரல் உப்பு தான் போடுவேன். சரியா? பாருங்கள், தேவையான பொருள் கத்திரிக்காய் பொரியலுக்கு நான் மல்லிப்பொடி, மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ மிக்ஸ் பண்ணலாம். கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கின அப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நான் இது போடுறேன். சரியா? 10 ஒரு 5 நிமிஷம் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். மிக்ஸ் பண்ணியாச்சு. எனக்கு கொஞ்சம் இதை மூடி வச்சு கொஞ்சம் ஃப்ரை ஆகுதுறையும் வச்சுருக்கோம். சரியா? சுட சுட கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்படி அழகாக முறுமுறுன்னு இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளான ஒரு ரெசிபி. ஓகே, செய்து பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. இது நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். சரியா?